அந்த 1 நிமிட ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்க கொடுத்த மாபெரும் வரவேற்புக்கு நன்றி. ஆனா ரெசிபி எங்கன்னு உலகமெங்கும் இருந்து நிறைய பேர் கேட்டீங்க. அதனால முழு செய்முறையோட இந்த பருப்பு உருண்டை குழம்பு ரகசியத்தை ஸ்பைஸ் ரோட் கேன்வஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு. இந்த குழம்போட வாசம் இப்பவே உங்க மூக்க தொலைச்சா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க சமைக்கலாம். முதல்ல சம அளவு துவரம்பருப்பு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இதுல உடம்புக்கு தேவையான முழு புரோட்டீன் இருக்கு. தண்ணீரை வடிச்சிட்டு சோம்பு காய்ந்த மிளகாய் சேர்த்து கொரகொரப்பா அரைக்கணும். நைஸா அரைச்சா உருண்டை நல்லா இருக்காது. அரைச்ச மாவுல பொடியா நறுக்கின சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்து பிசையணும். இப்போ இத சின்ன சின்ன உருண்டைகளா மிதமான அழுத்தத்துல பிடிக்கணும். அப்போதான் குழம்பு உள்ள இறங்கும். எண்ணெய் தவிர்க்க நினைக்கிறவங்க இத இட்லி பானையில 5 நிமிஷம் ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சு. இந்த உருண்டைக்கு அதுதான் அசல் ருசியை கொடுக்கும். உருண்டைகள் தயார். இதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம ஹீரோ புளிக்குழம்பை ரெடி பண்ணலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளிய நல்லா கரைச்சு வடிகட்டிக்கோங்க. இதுதான் குழம்புக்கு உயிர். மண் சட்டியில நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் பொரிய விடுங்க. நல்லெண்ணெய் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி மசிய வதங்கணும். இப்ப மஞ்சத்தூள், மல்லித்தூள், வீட்டு மிளகாய் தூள் சேர்த்து கரைச்ச புளித்தண்ணீரை ஊத்துங்க. மிக முக்கியமா பெருங்காயம். பருப்பு செரிக்க, வாய்வு தொல்லை வராம இருக்க இதுதான் பாட்டி காலத்து சயின்ஸ். குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போகணும். குழம்பு தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். குழம்பு கொதிக்கும் போது அடுப்பை சிம்மில வச்சுட்டு உருண்டைகளை மெதுவா ஒன்னொன்னா உள்ள போடணும். கரண்டிய போட்டு கிண்டக்கூடாது. உருண்டை வெந்ததும் தானா குழம்பின் மேலே மிதந்து வரும். அதுதான் பக்குவம். சுட சுட சோறு, அது மேல இந்த பருப்பு உருண்டை குழம்பு. இது வெறும் சாப்பாடு இல்ல, ஒரு எமோஷன். உருண்டையை உடைச்சு அந்த புளிப்போட பிசைஞ்சு சாப்பிட்டா அற்புதமா இருக்கும். நீங்க இந்தியாவில் இருந்தாலும் சரி, உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் சரி, இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இதுபோல பல பாரம்பரிய சுவைகளை தேடி பயணிக்க ஸ்பைஸ் ரூட் கேன்வஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.